பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நம்முடைய ஜபத்தின் உபவாசத்திலும் 12வது நாளில் தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார், அதற்காக ஸ்தோத்தரிப்போம். ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்து பாதுகாத்தார், அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அப்பா, இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் கைகளை உயர்த்தி உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த பகலில் நீர் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் வார்த்தை மாறாதவர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மைக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். நன்றியையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மக்கே செலுத்துகிறோம். ஆமென். 135வது சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஆமேன், ஆமேன். இந்த காலையில் இந்த வல்லமையுள்ள தேவனை, இந்த பெரிய தேவனை, அற்புதங்களை செய்கிற தேவனை, நம்முடைய கரம் பிடித்து ஒரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனை ஆராதிக்கும்படியா சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். யாரும் அமைதியாக இருக்காதீங்க, சந்தோஷமாக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளையும் செலுத்துவோம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்காக துதிக்கிறோமாப்பா. கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பகல் எங்களை வெற்றியோடு நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காய் ஜபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆமென் தனிப்பட்ட விதத்தில் நீர் ஆசீர்வதிக்கணுமே. அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நிம்மதியும் கர்த்தாவே ஆமென் இவர்கள் ஆழமாய் அனுபவிக்க கர்த்தாவே உதவி செய்யுமே. ஆமென். வியாதியில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிலிருந்து விடுதலை ஆகட்டும். விசேஷமாய் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ண ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். முதுகு வலியால், முதுகு பாகத்தில் ஆமென் முதுகில் அந்த பள்ளமாக இருக்கிற அந்த இடத்துல வலியால் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது மஸ்குலர் பெயினாக இருந்தாலும் ஆமென், எலும்பின் வலியாக இருந்தாலும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் அது சுகமாகட்டும், ஆரோக்கியம் அவருடைய சரீரத்தில் கடந்து வரட்டும். அல்லேலூயா. அதுபோல் அப்பா ஆமென் சுண்டு விரலில் வலியாலும் ஆமென் அதை அசைக்க முடியாமல் ஆமென் விரல்களில் வீக்கம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகமும் ஆரோக்கியமும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்ததுக்காக நன்றி. ஆமென், ஆமென். கிளைமேட்டின் சூழ்நிலையினால ஆமென் சரீரத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், ஜுரத்தால் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆமென். பிஸ்னஸ்களை ஆசீர்வதிக்கிறோம். வேலை செய்கிற அவருடைய ஒருவரும் வேலை செய்கிற இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே சூழ்நிலைகளில் வித்தியாசத்தை கொடுக்கணுமே. ஆமென். சூப்பர் நேச்சுரல் மிராக்கல்ஸ் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருகிற நாட்களில் அப்பா நீர் செய்து கொடுப்பதற்காக நன்றி கர்த்தாவே. அல்லது இந்த காலையில் கர்த்தாவே இந்த நாளில் உபவாசத்தாலும் ஜபத்தாலும் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா உம்மோடு கிட்டு சேரும்படியா உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்றைக்கு நடக்கிற மீட்டிங்கை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இந்த உபவாச ஜபத்தின் 12வது நாளிலே தேவனுடைய அளவில்லாத கிருபையும் ஆமென் ஃபேவரும்
உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும், உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். ஆமேன். நமக்கு தெரிந்தது போல ஆமேன், தேவன் அனுமதித்தால் ஆமேன் மாலை நேரம் நமக்கு ஆராதனை இருக்கிறது. ஆமேன். ஆராதிப்போம், தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், நிச்சயமாய் பங்கு பெறுங்க. ஆமேன். மறந்து போகாதீங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். விரல் விட்டு எண்ணுகிற நாட்களே உள்ளது. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை, வெளிப்பாடு ஆமீன் 12வது அதிகாரம். ஆமீன். இது எல்லாம் எல்லாம் இன்ட்ரெஸ்டான இருக்கிற டாபிக். நீங்கள் அது கவனமாய் வாசிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். அவரோடு கூட நாம் கிட்டி சேருவோம். நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய தேவனுடைய ஒரு குணநலம், முக்கியமான ஒரு குணநலம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். இங்கே வாசிக்கிறோம், இந்த உபவாசத்தின் கடைசி நாட்களிலே, இல்லை என்றால் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே ஆமென், இனி விரல் விட்டு எண்ணுகிற நாட்களே இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாக நாம் ஆமேன் அதிகமாக நாம் தேவனோட கிட்டி சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தேவனிடத்தில் சேர்ந்து இருக்க விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். அதுதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நேற்று நாம் இதை தியானித்தோம். ஆமேன். நேற்று கேட்காதவர்கள் நேற்று கேட்டவர்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆக வேண்டும் என்று இதை நான் திரும்பவும் சொல்லுகிறோம். ஆமேன். தேவனிடத்தில் நாம் அதிகமாக கிட்டி சேர வேண்டும். ஆமேன். இந்த வருடத்தில் இத்தனையும் இவ்வளவு நாட்கள் நாம் வாழ்ந்தது போல அல்ல. ஆமீன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இன்னும் 8-9 நாட்கள் உள்ள இந்த நாட்களில் தேவனோடு கிட்டி சேர வேண்டும் என்று பரிசுத்தானவர் நமக்கு ஆலோசனை கொள்கிறார். முதலாவது ஆமேன், இதற்கு முன்பாக நாம் பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் அல்ல. இப்போது உலகம் முழுவதும் பிரச்சனை மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், வேதனை மத்தியிலும் போய்கொண்டிருக்கிறது. ஆமேன். அநேக பிரச்சனை மத்தியிலும் போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆமேன், நம்மை பொறுத்தவரை இந்த நாட்களில் நாம் தேவனோடு கிட்டி சேரும்போது அவரிடத்திலிருந்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:15 ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமீன். ஞானமற்றவர் சொல்லுவார், ஓ அப்படி எதுக்கு ஜெபிக்கணும், தேவனோடு அவ்வளோ ஏன் கிட்டி நாம் சேர வேண்டும் ஆமீன் என்று ஞானமற்றவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஞானம் உள்ளவர்கள் சொல்வார்கள், தேவனோடு நாம் சேர்ந்திருப்போம், தேவனோடு சேர்ந்திருந்தால் தேவன் நம்மோடு சேர்ந்திருப்பார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறார். ஆமீன். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துவார். தேவனுடைய ஒரு பிரின்சிபல், தேவனிடத்தில் நாம் கிட்டி சேர்ந்தால் அவர் நம்மோடு கிட்ட சேர்ந்து வருவார். நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னிலிருந்து வருகிற நாட்கள் வரை ஆமீன், நாம் தேவனோடு கிட்டி சேர நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கிட்டி சேருவது தான் ஞானம் உள்ளது. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து தான் ஞானம் உள்ளது. அல்லாமல் இந்த உலகத்தின் ஆசா பாசத்தை அனுபவிப்பது அல்ல. ஆமேன். எல்லாம் மாயானது. இந்த உலகம் மாயானது. ஆசீர்வாதம் மாயமானது. ஆமேன். சம்பத்து பணம் மாயமானது. நண்பர்கள் மாயமானவர்கள். மாறாதவர் நம்முடைய தேவன் மட்டுமே. அதனால் இந்த வருடத்தின் கடைசி நாட்களாக இருக்கிற இந்த நாட்களில் க்ளோஸ் வித் காட், தேவனோடு நாம் கிட்டி சேருவோம். ஆமேன். பரிசுத்தானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றிலிருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஜெபத்திற்கு அதிக நேரம் செலவு செய்வோம். ஆராதனைக்கு அதிக நேரத்தை செலவு செய்வோம். தேவனுடைய பிரச்சனத்தில் அமர்வதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்போம். ஈவினிங் மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக இப்போது நாம் நேரத்தை மாற்றி வைக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். உங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸும் மாலை நேர ஆராதனைக்கு தடையாய் வரக்கூடாது. இது கடைசி நாட்களாக இருக்கிறது. தேவனோட கிட்டி சேருவோம். நேற்று ஒரு உதாரணம் சொன்னோம். ஒரு பெரிய நெருப்பை நாம் பற்ற வைத்து அதற்கு பக்கத்தில் நாம் போனால் அந்த நெருப்பில் இருக்கிற சூடு நாம் அதிகமாக அனுபவிக்க முடியும். ஆமேன். அதுபோல் சூரியன் இடத்திற்கு நம்ம கிட்ட சேரும் வரை சூரியனுடைய பிரகாசம் நமக்கு அதிகமாக இருக்கும். அதுபோல் தேவனிடத்தில் நாம் சேரும்போது தேவனிடத்தில் இருக்கிறது நமக்குள்ள வந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய பிரசனத்தை அதிகமாகும். அவரோட கூட சேரும்போது அவருடைய சமாதானம் நமக்கு பெரிதாக இருக்கும். தேவன் சகலத்திலும் மேலானவர். ஆமேன். எல்லாவற்றிலும் மேலானவராக இருக்கிறார். அவரோடு நாம் அதிகமாக கிட்டி சேர வேண்டும். ஆமேன். அவருடைய பிரச்சனம் நம்மளே பகர வேண்டும். மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து துக்கப்படுகிறார். மரியாளோ நல்ல பங்கு தெரிந்து கொண்டால். மரியா என்ன செய்தால்? அவருடைய பாதத்தில் அமர்ந்தால். அதுபோல ஆமேன், இன்று முதல் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். வருகிற நாட்களில், இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கொஞ்சம் கூட நாம் தேவனோட கிட்டி சேர வேண்டும். ஆமேன். எப்படி கிட்டி சேருவது? ஆமேன். நம்முடைய 15வது சங்கீதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆமேன்.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? ஆமீன். அவருடைய பிரசன்னம். ஆமீன். யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? பர்வதத்தில் ஏறுவதல்ல, அது பழைய ஏற்பாடு. ஆனால் தேவனோடு கிட்டி சேர நாம் என்ன செய்ய வேண்டும்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினாலே புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனும் விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமீன். பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் பாவம் செய்யக்கூடாது. ஆமீன். 15வது சங்கீதத்தை இது முடிந்த பிறகு ஒன்று கூட வாசித்து பாருங்க. நாம் தேவனோடு கிட்டி சேர்ந்து இருக்கும்போது அவருடைய பிரச்சனத்தை அனுபவித்து கொண்டு ஆமீன் வாழ்க்கையில் அசாதாரணமான குளோரியில் நாம் கேரி ஆமீன் புது பலத்தோட புது வல்லமையோட புது வருஷத்தில் நாம் கடந்து போக தேவன் உதவி செய்வார். ஆமீன். இதனால நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனோட கிட்டி சேருகிற நாட்களாக மாறட்டும். பி சீரியஸ் வித் காட். ஆமீன். தேவனோட அதிகமாக சேர்ந்து இருப்போம். தேவனுடைய காரியங்களில் நாம் அதிகமாக இன்வால்வ் ஆகி இருப்போம். அதிக நேரம் தேவனுடைய வசனத்தை வாசிப்போம். ஆராதனையில் பங்கு பெறுவோம். பாவத்தை வெறுத்துவிட்டு தேவையில்லாத எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆமீன் அதிக நேரம் ஜெபித்து அதிக நேரம் ஆராதித்து புதிய வருஷத்துக்குள் நாம் கடந்து போவோம். கர்த்தர் இதற்காக உங்களுக்கு உதவி செய்யட்டும். தேவனிடத்தில் நாம் சேருவோம். அவரும் நம்மளோடு சேர்ந்து வருவார். ஆமீன். கர்த்தர் இந்த வசனத்தால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனிடத்தில் அதிகமாய் நாம் கிட்டி சேருவோம். அதற்கான பலத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. God bless you. Amen.